உறுமய வேலை திட்டத்தின் கீழ் நிரந்தர காணி உறுதி பத்திரங்களை வழங்குவதாக வாக்குறுதி அளித்து சுமார் 100 மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததாக சந்தேகிக்கப்படும் 2 நபர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்துள்ளது. உரிமைய திட்டத்தின் கீழ் கல்முனை பகுதியில் உள்ள 164 தொழிலதிபர்களுக்கு பதிவு செய்யப்படாத நிலங்களுக்கு நிரந்தர காணி உறுதி பத்திரங்களை வழங்குவதாக உறுதியளித்து சந்தேக நபரான பெண் ஒவ்வொருவரிடமிருந்தும் 6 லட்சம் ரூபாய் பெற்றதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கல்முனை பகுதியைச் சேர்ந்த 50 தொழிலதிபர்கள் ஸ்ரீகொத்த கட்சி தலைமையகம் மற்றும் கொழும்பு பகுதியில் உள்ள ஒரு பிரபல ஹோட்டலுக்கு வரவழைக்கப்பட்டு அரசியல் பிரச்சினைகள் குறித்து பேசி பத்திரங்களை வழங்குவதாக உறுதியளித்து மோசடியாக பணம் பெற்றதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் பங்கமுனைவைச் சேர்ந்த 43 வயது பெண் ஒருவர் கடந்த 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய 55 வயதுடைய மற்றொரு சந்தேக நபர் மகரகமவைச் சேர்ந்தவர் எனவும் அவர் கைது செய்யப்பட்டு கல்முனை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். சந்தேக நபர்களிடம் உள்ள மோசடியாக பெறப்பட்ட பணத்தில் 2 மில்லியன் ரூபாவை முடக்க நீதிமன்ற உத்தரவுகளை பெற விசாரணை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.